அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலேருந்து வினிதா. இன்றைக்கான லைவ் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரசியலமைப்பு சட்ட திருத்தம் டாபிக் தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக ஒரு 15 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 368 உள்ளடக்கிய திருத்த முறைகளுள் தவறானவற்றை காண்க. அரசமைப்பு சட்டப்பிரிவு 368 உள்ளடக்கிய திருத்த முறைகளுள் தவறானவற்றை காண்க. சாதாரண பெரும்பான்மை மூலம் திருத்தம், சிறப்பு பெரும்பான்மை மூலம் திருத்தம், சிறப்பு பெரும்பான்மை மற்றும் பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஒப்புதல் மூலம் திருத்தம் அனைத்தும் சரி. இதில் என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் திருத்த முடியும். அப்படி திருத்தறக்கு நம்ம 3 டைப் ஆஃப் நம்ம திருத்த முடியும். எப்படி திருத்தலாம் அப்படின்னா, சாதாரண பெரும்பான்மை மூலமாக திருத்தலாம், சிறப்பு பெரும்பான்மை மூலமாக திருத்தலாம், அதுபோக சிறப்பு பெரும்பான்மை அதாவது பாராளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மையும் அதுக்கப்புறம் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களின் ஒப்புதல் மூலமாகவும் என்ன பண்ணலாம், திருத்தலாம். ஓகேங்களா, அதாவது நீங்கள் ஒரு அரசியலமைப்பில் ஒரு விஷயங்களை திருத்தணும் அப்படின்னா 3 விதமாக திருத்தலாம். அதுதான் இந்த 3 ஆப்ஷனும். சாதாரண பெரும்பான்மை மூலம் திருத்தலாம், சிறப்பு பெரும்பான்மை மூலம் திருத்தலாம், சிறப்பு பெரும்பான்மை அதுபோக பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஒப்புதல் மூலம் திருத்தலாம். இந்த சிறப்பு பெரும்பான்மை எங்கே அப்படின்னா பாராளுமன்றத்தில் மட்டும்தான். ஓகேங்களா, இது பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஒப்புதல் மூலம். இந்த 3 டைப் ஆஃப் திருத்தலாம். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அரசமைப்பு சட்டப்பிரிவு 368 எத்தனை திருத்த வகைகள் இருக்குது, என்னென்ன திருத்த வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிதான் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை சாதாரண பெரும்பான்மை மூலமாகவும் திருத்தலாம். ஆனால் இந்த சாதாரண பெரும்பான்மை மூலம் திருத்தம் அப்படிங்கிற இந்த டைப்பு சட்டப்பிரிவு 368 கிடையாது, தனியாக இருக்குது. நான் கிளாஸ் எடுக்கும் பொழுதே சொன்னால் அப்போவும் சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இந்த 3 விதத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை திருத்தலாம். ஆனால் ஆர்டிக்கல் 368 உங்களுக்கு 2 டைப்பு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. இந்த பியூசியை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்களே ஒழிஞ்சு இந்த சாதாரண பெரும்பான்மை மூலம் திருத்தம் அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கிளுக்குள்ளே இருக்காது. அரசியலமைப்பு அப்படி திருத்தம் பண்ணலாம், ஆனால் இந்த ஆர்டிக்கிளுக்குள்ளே இந்த டைப் இருக்காது, அவ்வளோதான். ஓகேங்களா, ஆனால் 3 விதமாகவும் அரசியலமைப்பை நம்மளால் திருத்த முடியும். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்போ எதுங்க தவறு? அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 368 உள்ளடக்கிய திருத்த முறைகள் தவறானது எதுங்க? இதுதான். சாதாரண பெரும்பான்மை மூலம் திருத்தம் அப்படிங்கிறது தான் தவறு. புரிஞ்சுதுங்களா? நான் திரும்பவும் சொல்கிற பார்த்துக்கோங்க. 3 டைப்லேயுமே நம்ம அரசியலமைப்பு திருத்தம் பண்ணலாம். ஆனால் அரசமைப்பு சட்டப்பிரிவு 368 இந்த டைப் கிடையாது. இந்த சாதாரண பெரும்பான்மை மூலம் திருத்தம் அப்படிங்கிறது இதுக்குள்ளே தான் இல்லை, தனியாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ பாருங்கள் எக்ஸ்ப்ளனேஷன். அப்போ ஆப்ஷன் என்னங்க வரும்? ஏதோ வரும். பாருங்க, அரசியலமைப்பின் 3 வகைகளில் மட்டுமே திருத்த முடியும். எப்படி திருத்தம் பண்ணலாம்? நாடாளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மை மூலம் திருத்தலாம். ஆனால் அரசியலமைப்பை திருத்தம் பண்ணணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் அதை பண்ண முடியும். நாடாளுமன்றத்தின் மூலமாக தான் பண்ண முடியும். எப்படி? நாடாளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மை மூலம் திருத்தப்படலாம், நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை மூலம் திருத்தப்படலாம், அதுபோக நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மையுடன் பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படலாம். இந்த 3 விதமாக திருத்தப்படலாம். ஆனால் சட்டப்பிரிவு 368 2 வகையான சட்ட திருத்தத்தை மட்டும்தான் குறிப்பிடுது. இது 2 மட்டும்தான் குறிப்பிடுது. இது தனியாக இருக்கு. ஓகேங்களா, இந்த ஆர்டிக்கிள்குள்ளே இந்த டைப் கிடையாது. ஓகேங்களா, அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, 2வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை அவையில் அறிமுகப்படுத்த குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி அவசியம். குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு திருத்த மசோதாவை மறுபரிசீலனை செய்யுமாறு நாடாளுமன்றத்திற்கு அனுப்பலாம். அரசியலமைப்பு திருத்த மசோதா தொடர்பாக ஈரவைகளுக்கிடையே முரண்பாடு ஏற்படும் போது ஈரவை கூட்டத்திற்கு மக்களவை சபாநாயகர் தலைமை தாங்குவார். இதில் எது சரின்னு பாருங்க. 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் பார்த்தலாங்களா? பாருங்க, அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை அவையில் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா, மக்களவையோ மாநிலங்களவையோ அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி அவசியமா? அவசியம் கிடையாது. அவருடைய இந்த மசோதாவை, அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா, எந்த மசோதான்னு பார்த்துக்கோங்க, அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை
அவையில் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி அவசியம் கிடையாது. அப்போ இது தவறு. அடுத்தது, குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு திருத்த மசோதாவை மறுபரிசீலனை செய்யுமாறு நாடாளுமன்றத்திற்கு அனுப்பலாம். அப்போ ஒரு நாடாளுமன்றம் ஒரு அரசியலமைப்பு திருத்த மசோதாவை நிறைவேற்றி பெரும்பான்மையின் மூலம் நிறைவேற்றி நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரோட சைன் வேணும்ல, அப்போ தானே அது சட்டமாக மாறும். அப்போ குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் பொழுது குடியரசுத் தலைவர் அதை நிராகரிக்கவும் முடியாது, மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்பவும் முடியாது. இதுவே சாதாரண மசோதாவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நிராகரிக்கலாம், இல்லை மறுபரிசீலனைக்கு அனுப்பலாம், இல்லை சைன் போடலாம். இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அவருக்கு. ஓகேங்களா? ஆனால் அரசியலமைப்பு திருத்த மசோதாவை குடியரசுத் தலைவருடைய அந்த ஒப்புதலுக்காக நாடாளுமன்றம் அனுப்புது அப்படின்னா, நிறைவேற்றி அனுப்புதுன்னா கண்டிப்பாக குடியரசுத் தலைவர் என்ன பண்ணணும், ஒப்புதல் அளிக்கணும். பாருங்கள், மறுபரிசீலனை செய்யுமாறுலாம் அனுப்பவெல்லாம் முடியாது. அப்போ இது தவறு. இந்த அரசியலமைப்பு திருத்த மசோதாவை மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். சாதாரண மசோதா, பண மசோதா, அதெல்லாம் நம்ம பின்னாடி ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, அரசியலமைப்பு திருத்த மசோதா தொடர்பாக ஈரவைகளுக்கிடையே முரண்பாடு ஏற்படும் போது ஈரவை கூட்டத்திற்கு மக்களவை சபாநாயகர் தலைமை தாங்குவார். அதாவது பொதுவாக ஈரவை கூட்டம்னு ஒன்று நடந்துச்சு அப்படின்னா, ஈரவை கூட்டம்னா என்னதுங்க, மக்களவை மாநிலங்களவை ரெண்டுமே கூடும். அந்த 2 அவை கூட்டம், அதுதான் ஈரவை கூட்டம். அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சபாநாயகர் தான். ஆனால் அரசியலமைப்பு சட்டம், இப்போது அரசியலமைப்பு திருத்த மசோதா ஒன்று லோக்சபாவில் அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அறிமுகப்படுத்தி இங்கே சிறப்பு பெரும்பான்மையின் மூலமாக நிறைவேற்றப்படுது. பெரும்பான்மையின் மூலமாக இங்கே லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டு அடுத்தது எங்கே அனுப்பணும், அடுத்த அவைக்கு அனுப்பணும், மாநிலங்களவைக்கு அனுப்பணும். அங்கேயும் இது என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே உங்களுக்கு நிறைவேறல, அங்கேயும் நிறைவேறிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பலாம். பிரசிடென்ட் சைன் போட்டார்னா அது ஆக்ட் ஆயிரும். ஆனால் இங்கே நிறைவேற்றி அனுப்பக்கூடிய அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா ராஜ்யசபாவில் நிறைவேறலை அப்படின்னா, நிறைவேறாமல் பெண்டிங்லேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னாகும், அப்படி பெண்டிங்லேயே இருக்க முடியாது. அது ஒன்று காரணம். ஓகேங்களா? அரசியலமைப்பு திருத்த மசோதா பெண்டிங்கில் இருக்காது. அப்படியே இருந்தாலுமே ஈரவை கூட்டத்தை என்ன பண்ண முடியாது, கூட்ட முடியாது. இதுவே நான் சாதாரண மசோதான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நார்மலான ஒரு மசோதா, அரசியலமைப்பு திருத்த மசோதாவும் கிடையாது, அது பண மசோதாவும் கிடையாது, ஒரு சாதாரண மசோதா, அது லோக்சபாவில் நிறைவேறி இல்லை ராஜ்யசபாவுக்கு போகுது அப்படின்னா ராஜ்யசபாவில் பெண்டிங்லேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 மாத காலம் வரைக்கும் பெண்டிங்லேயே இருக்குதுன்னா, சரி இவ்வளோ நாள் இவ்வளோ பெண்டிங்லேயே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், ஈரவை கூட்டத்தை கூட்டுவார். அந்த கூட்டத்துக்கு மக்களவை சபாநாயகர் தலைமை தாங்குவார். ஆனால் இது அரசியலமைப்பு திருத்த மசோதாக்கு என்ன பண்ண முடியாதுங்க, ஈரவை கூட்டத்தை கூட்ட முடியாது. பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா அது அவ்வளோதான், அது கேன்சல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பெண்டிங்கில் போடவும் முடியாது. ஓகேங்களா? அப்படியே இருந்துச்சுன்னா அது கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. அதுக்காக ஈரவை முரண்பாடு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு திருத்த மசோதாக்கு ஈரவை கூட்டத்தை கூட்ட மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இது தவறு. ஈரவை கூட்டத்தையே கூட்ட மாட்டாங்க. ஆனால் ஈரவை கூட்டம் சாதாரண மசோதாவுக்கு கூட்டுவாங்க, அதுக்கு தலைமை தாங்குபவர் சபாநாயகர் தான். ஆனால் இந்த மசோதாவுக்கு, அரசியலமைப்பு திருத்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் 2 அவைகளுக்கு இடையே முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா ஈரவை கூட்டத்தை கூட்ட மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இதில் அனைத்தும் தவறு. ஆப்ஷன் டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டுங்க, பார்த்துக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் பாருங்கள். இப்போ அரசியலமைப்பு திருத்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளிலும், ஈரவைன்னா என்னதுங்க, மக்களவை மாநிலங்களவை லோக்சபா ராஜ்யசபா ஈரவைகளிலும் முறையாக நிறைவேற்றப்பட்டு மற்றும் தேவைப்பட்ட இடங்களில் அந்தந்த மாநில சட்டமன்றங்களால் உறுதி செய்யப்பட்ட பிறகு அந்த முன்வரைவு ஒப்புதலுக்காக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும். அதாவது அரசியலமைப்பு திருத்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் 2 அவையிலையுமே நிறைவேற்றப்படணும். இல்லை அது மாநிலம் சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா 2 அவையிலையும் நிறைவேற்றப்பட்டு எங்கே போகணும், பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்களுடைய ஒப்புதல் தேவைப்படும் சில விஷயங்களுக்கு மட்டும். அப்படி நிறைவேற்றப்பட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த முன்வரைவு ஒப்புதலுக்காக குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. அந்த மசோதாவை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துகிறாங்களா, மக்களவையிலையோ மாநிலங்களவையோ அறிமுகம் செய்வதற்கு முன் குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி தேவை கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஒப்புதலுக்காக நிறைவேற்றம் பண்ணிட்டு ஒப்புதலுக்காக குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாங்க. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த மசோதா திருத்தப்பட்ட சொற்களுடன் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா அரசியலமைப்பை தானே திருத்துறாங்க.
அப்போ அவர் ஒப்புதல் அளிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, அரசியலமைப்பில் திருத்தப்பட்ட சொற்களுடன் அது ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, குடியரசுத் தலைவர் இதுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருக்க முடியுமா? மறுபரிசீலனை செய்யலாமா? இந்த மசோதா மறுபரிசீலனை செய்ய சொல்லி அனுப்பலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுதான் முக்கியமான அமெண்ட்மெண்ட். போன இதில் பார்த்தோம் பார்த்தீங்களா, 24வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1971 என்ன சொல்லியிருக்கும்? அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒப்புதல் அளிக்கணும். அந்த முன்வரைவு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது அல்லது மறுபரிசீலனை செய்யுமாறு நாடாளுமன்றத்திற்கு திருப்பி அனுப்புவது, இதையெல்லாம் குடியரசுத் தலைவர் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அமெண்ட்மெண்ட் தான் 24வது அரசமைப்பு சட்டத்திருத்தம் 1971. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை திருத்த நடவடிக்கைகள் காரணமாக ஒரு அவையில் நிறைவேறி இன்னொரு அவையில் நிறைவேறாமல் இங்கே பாருங்கள், ஈரவைகளுக்கிடையே கருத்து வேறுபாடு தோன்றுச்சு அப்படின்னா ஈரவைகளையும் இணைத்து நடத்துவதற்கான வழிமுறைகள் எதுவும் கிடையாது. ஈரவை கூட்டுவதற்கான வாய்ப்பு இங்கே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே அரசியலமைப்பு திருத்த மசோதாவை பற்றி மட்டும்தான். அடுத்தது பாருங்கள், 3வது கேள்வி, நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை என்பது என்ன? வருகை புரிந்து வாக்களித்தவர்களில் 50% மேல் ஆதரவாக வாக்களித்திருக்க வேண்டும். அவையின் மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கு மேல் மற்றும் வருகை புரிந்த மொத்த உறுப்பினர்களில் 2/3 குறையாமல் ஆதரவாக வாக்களிக்க வேண்டும். அவையின் மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையினர் ஆதரவாக வாக்களிக்க வேண்டும். அவைக்கு வருகை புரிந்த மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கு மேல் மற்றும் அவையின் மொத்த உறுப்பினர்களில் 3/2 வாக்களிக்கணும். இதில் எது சரின்னு பாருங்கள். சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னா என்னங்க, அதுதான் கேள்வி. சிறப்பு பெரும்பான்மையின் மூலமாக நிறைவேற்றணும்னு சொல்கிறாங்களா? அப்போ சிறப்பு பெரும்பான்மைன்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியணும்ல. அப்போ ஆன்சர் என்னங்க வரும் பார்க்கலாங்களா? அதாவது அவைக்கு வருகை புரிந்து வாக்களித்தவர்களில் 50% மேல் ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் அப்படின்னா அது சாதாரண பெரும்பான்மை. மொத்தம் அன்னைக்கு வாக்களிக்கிறனால அப்போ அவைக்கு வர்ற மொத்த அன்னைக்கு வருகை புரிந்து வாக்களிப்பாங்கல்ல, அதில் 50% மேல் அதுக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க அப்படின்னா அந்த மசோதா நிறைவேறுச்சுன்னு அர்த்தம். அது சாதாரண பெரும்பான்மை. புரிஞ்சுதுங்களா? அப்போ இது வராது. அடுத்தது பாருங்க, அவையின் மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையினர் ஆதரவாக வாக்களிக்க வேண்டும். இதுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? இது என்னன்னா, அவைக்கு வாக்களித்தவங்களில் 50%க்கு மேலே, இதுவும் பெரும்பான்மையினர் அப்படின்னாவே 50%க்கு மேலே. இது என்னென்னா, அவையுடைய மொத்த உறுப்பினர்கள் இவ்வளோ இருப்பாங்க. அன்றைக்கி வரக்கூடிய மொத்த உறுப்பினர்களும் அன்றைக்கி வராங்களா, ஒரு 2-3 பேர் ஆப்சண்ட் ஆகலாம், வராமல் இருக்கலாம். அது இப்போ இந்த அவையின் மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையினர் ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறது, இதை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா முழுமையான பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவோம். இது அன்னைக்கு வாக்களித்தவங்க 50%க்கு மேலே வாக்களிக்கிறது, அது சாதாரண பெரும்பான்மை. முழுமையான பெரும்பான்மை அப்படின்னா அன்னைக்கு வாக்களிக்கிறவங்க அதெல்லாம் கிடையாது. மொத்தம் இவ்வளோ பேர் 545 பேர் 543 பேர் மக்களவையில் இருக்காங்கன்னா ஓகேங்களா, அன்னைக்கு வாக்களித்து அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. 543ல் அதில் பாதிக்கு மேற்பட்டவங்க ஒரு விஷயத்துக்கு வாக்களிச்சிருந்தாங்க அப்படின்னா அது அங்கே நிறைவேறும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா முழுமையான பெரும்பான்மைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அவையின் மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கு மேல் மற்றும் வருகை புரிந்த மொத்த உறுப்பினர்களில் 3/2 குறையாமல் ஆதரவாக வாக்களிக்க வேண்டும். இதுதான் என்னதுங்க சிறப்பு பெரும்பான்மை. என்ன சொல்கிறாங்க, ஒரு சிறப்பு பெரும்பான்மையின்படி நிறைவேறணும் அப்படின்னா என்ன கண்டிஷன், அவையில் மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கு மேல் அதுக்கு ஆதரவாக வெடிச்சிருக்கணும். அது போக அன்னைக்கு வாக்களித்தவங்க மொத்த உறுப்பினர்களில் 3/2 குறையாமல் என்ன பண்ணியிருக்கணும், அதுக்கு ஆதரவு அளிச்சிருக்கணும். அதுதான் என்னதுங்க சிறப்பு பெரும்பான்மை. புரிஞ்சுதுங்களா? இந்த டைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இது நான் மாற்றிஸ் கொடுத்துருப்பேன். அவைக்கு வருகை புரிந்து மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கு மேல் அவையின் மொத்த உறுப்பினர்களில் 3/2. இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இது வரவே வராது. இப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அப்போ இது சாதாரண பெரும்பான்மை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது. செகண்ட் கொடுத்துருக்கிறது சிறப்பு பெரும்பான்மை. தேர்டு கொடுத்துருக்கிறது என்னென்னா முழுமையான பெரும்பான்மை. அப்போ பெரும்பான்மையில் நமக்கு என்ன, இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி தான். பெரும்பான்மையில் நமக்கு ஒரு 4 வகைகள் இருக்குங்க. அது என்னென்னா நம்ம பார்த்துடலாம். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பெரும்பான்மை சாதாரண பெரும்பான்மைங்கிறாங்க, முழுமையான பெரும்பான்மை அப்படிங்கிறாங்க, அறுதி பெரும்பான்மை அப்படிங்கிறாங்க, சிறப்பு பெரும்பான்மை அப்படிங்கிறாங்கன்னா இது எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது. இதை நீங்கள் தெளிவாக படிக்கணும். புக்கில் படிக்கும் பொழுது கரெக்டாக நீங்கள் பார்த்து படிக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? இதில் எல்லாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்சர் பாருங்கள்.
சாதாரண பெரும்பான்மை அப்படின்னா என்னென்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, அன்னைக்கு வந்து வருகை தந்து வாக்களித்த உறுப்பினர்களில் பாதிக்கு மேல் பெரும்பான்மையினர், பாதிக்கு மேல்னு கொடுப்பாங்க, இல்லைன்னா பெரும்பான்மையினர் வாக்களிக்கணும்னு சொல்லுவாங்க. பெரும்பான்மையினர்னா என்னதுங்க, அதில் 50% மேலே, பாதிக்கு மேல்னு கொடுக்கலாம், 50% மேல்னு கொடுக்கலாம், பெரும்பான்மையினர்னு கொடுக்கலாம். வருகை தந்து வாக்களித்த உறுப்பினர்களில் பாதிக்கு மேல் சப்போர்ட்டாக இருக்குன்னா அது சாதாரண பெரும்பான்மை. முழுமையான பெரும்பான்மைன்னு என்னது, அந்த அவையுடைய மொத்த உறுப்பினர்களில் 50%க்கு மேலே, அவையின் மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையினர், அவையின் மொத்த உறுப்பினர்களின் பாதிக்கு மேல் அப்படின்னு கொடுக்கறது முழுமையான பெரும்பான்மை. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அறுதி பெரும்பான்மை அப்படின்னு என்னென்னா, அறுதி எண்ணிக்கை, மொத்த எண்ணிக்கை மைனஸ் காலியிடம். அறுதின்னு என்னென்னா, அந்த அவையில் உங்களுக்கு 545 பேர் இருக்காங்க, 543 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் மக்களவையுடைய மொத்த எண்ணிக்கை. இதில் நம்ம என்ன பண்ணோம்னா வேக்கன்சியை, ஏன்னா இது வேக்கன்சியாக இருக்கும்ல, அந்த வேக்கன்சியை மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 3 வேக்கன்சி இருக்குன்னா எனக்கு 540. இதுதான் என்னதுங்க உங்களுக்கு அறுதி எண்ணிக்கை. இந்த அறுதி எண்ணிக்கையில் 50% விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதுதான் அறுதி பெரும்பான்மை. அறுதி எண்ணிக்கையை விட 50% அதிகம், அறுதி எண்ணிக்கையில் 50% அதிகமாக இருந்துச்சுன்னா அறுதி பெரும்பான்மைன்னு சொல்கிறோம். இந்த 3 வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இது அன்னைக்கு வந்து வாக்களித்தவங்கள முழுமையான பெரும்பான்மைன்னா டோட்டலாக 543 பேர் இருக்காங்கன்னா அதில் பாதிக்கு மேலே சப்போர்ட் பண்ணணும். அறுதி பெரும்பான்மைனா வேக்கன்சி கழிச்சிடணும். அப்போ 503 பேர் இல்லை அப்படின்னா, 3 பேர் இல்லை, அவங்க வேக்கண்ட்டாக இருக்குது அந்த பிளேஸ் அப்படின்னா 540, அந்த 540ல் பாதிக்கு மேலே சப்போர்ட் பண்ணணும். அதுதான் என்னதுங்க அறுதி பெரும்பான்மை. பாருங்க, அப்போ இந்த அறுதி எண்ணிக்கையின்படி யார் யாரையெல்லாம் பண்ணுறாங்க, நம்ம பின்னாடி இதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போங்க. பாருங்க, இந்த அறுதி பெரும்பான்மையின் மூலமாக நம்ம என்னென்னலாம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்க தீர்மானம் நிறைவேற்ற மாநிலங்களவையில் தேவைப்படக்கூடிய பெரும்பான்மை. மாநிலங்களவையில் பின்னாடி நம்ம துணை குடியரசுத் தலைவர் வரும்பொழுது இன்னும் நம்ம டீப்பாக பார்ப்போம். இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க, துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்க தீர்மானத்தை மாநிலங்களவையில் நிறைவேற்றணும் அப்படின்னா அங்கே அறுதி பெரும்பான்மை வேணும். அதுக்கப்புறம் மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை பதவி நீக்கம் பண்ணணும்னா அறுதி பெரும்பான்மை வேணும். மாநிலங்களவையுடைய துணைத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணணும்னா அறுதி பெரும்பான்மை வேணும். மாநில சட்டமன்ற சபாநாயகர் துணை சபாநாயகர் பதவி நீக்கம் பண்ணுறதுக்கு அறுதி பெரும்பான்மை. அந்தந்த மாநிலங்களில் மாநில சட்ட மேலவைத் தலைவர் துணைத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணால் அறுதி பெரும்பான்மை. அதெல்லாம் எந்த அவையில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அறுதி பெரும்பான்மைனா என்ன, யார் யாருக்கெல்லாம் எதுக்கெல்லாம் அறுதி பெரும்பான்மையின்படி வேணும் அப்படிங்கிறத லைட்டாக தெரிஞ்சுக்கணும். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அறுதி பெரும்பான்மைனா என்ன, முழுமையான பெரும்பான்மைனா என்ன, சாதாரண பெரும்பான்மைனா என்ன, சிறப்பு பெரும்பான்மைனா என்ன, அந்த அளவுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? நம்ம பின்னாடி வர இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறக்காக அதை நான் சொல்லிட்டேன். அடுத்தது பாருங்கள், சிறப்பு பெரும்பான்மைன்னு சொல்கிறோம்ல, சிறப்பு பெரும்பான்மையில் 3 டைப் இருக்குங்க. சிறப்பு பெரும்பான்மையிலேயே 3 டைப் இருக்குது. இதனால தான் அங்கங்கே மாற்றி கொடுத்துருக்காங்காட்டி அப்போ எதுதான் சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும். 3 டைப் இருக்குது சிறப்பு பெரும்பான்மையில். ஒன்று என்னன்னா நம்ம இப்போ பார்த்தது, அவையின் மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை, அது போக வருகை தந்து வாக்களிப்பவர்கள் 3/2 பங்கு உறுப்பினர்களுடைய ஆதரவு. இந்த அரசியலமைப்பு திருத்தம் இப்படி பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம்ல அது. இன்னொன்று என்னன்னா, அவையின் மொத்த உறுப்பினர்களில் 3/2 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தால் போதும் சில விஷயங்களுக்கு, அதுவும் சிறப்பு பெரும்பான்மைன்னு தான் சொல்லுவோம். இன்னொன்று, அவைக்கு வருகை புரிந்து வாக்களிப்பவர்களில் 3/2 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு, இது சிறப்பு பெரும்பான்மை தான் சொல்லுவோம். அப்போ அரசியலமைப்பு திருத்த மசோதாக்கு சிறப்பு பெரும்பான்மைன்னு இந்த டைப் வரணும், ஓகேங்களா? சட்டப்பிரிவு 368 படி, அந்த சட்டப்பிரிவு 368 படி நம்ம ஒரு அரசியலமைப்பு திருத்தம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைப்பு. மற்றதுக்கு இந்த குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் பண்ணுறாங்கல்ல, அப்போ அந்த தீர்மானம் அங்கே நிறைவேற்றப்படுதில்ல, அதுக்கு இந்த சிறப்பு பெரும்பான்மை என்னது, அவையின் மொத்த உறுப்பினர்கள் 3/2 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு, இதையும் சிறப்பு பெரும்பான்மைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சிறப்பு பெரும்பான்மைன்னு சொல்லும் பொழுது எந்த டைப்பில் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு டைப் என்னென்னா, அவைக்கு வருகை புரிந்து வாக்களிப்பவர்களில் 3/2 பங்கு உறுப்பினர், இது மொத்த உறுப்பினர்களின் 3/2 பங்கு, இது அவைக்கு வருகை புரிந்து வாக்களிப்பவர்கள் 3/2 பங்கு உறுப்பினர்கள். சட்டப்பிரிவு 312 என்னதுங்க, ஆல் இண்டியா சர்வீஸ், அனைத்து இந்திய பணிகள் உருவாக்கம் அல்லது நீக்கம், அதை பற்றி சொல்கிறது. 249 என்ன சொல்லும்,
249 அப்படின்னா இப்போ மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சம்பந்தமாக சட்டம் இயற்றுவதற்கு மாநில அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அப்போ அது தொடர்பாக மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம். எதன் அடிப்படையில்? மாநிலங்களவையில் இந்த சிறப்பு பெரும்பான்மை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா வருகை புரிந்து வாக்களிப்பவர்கள் 2 பங்கு பேர் அது சம்பந்தமாக ராஜ்யசபாவில் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயம் ஏதோ ஒரு விஷயம் தொடர்பாக மத்திய அரசு என்ன பண்ணலாம்? சட்டம் இயற்றலாம். பின்னாடி இதெல்லாம் டீப்பாக பார்க்கலாம், நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, அப்போ சிறப்பு பெரும்பான்மையில் 3 டைப் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாக்கு இந்த டைப்பை தான் பார்க்குறோம். மொத்த உறுப்பினர்களின் பெரும்பான்மை மற்றும் வருகை தந்து வாக்களித்தவர்கள் 2 பங்கு உறுப்பினர்களுடைய ஆதரவு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பெரும்பான்மை வகைகளில் 4 டைப் இருக்குது. அதுலேயும் சிறப்பு பெரும்பான்மையிலேயே 3 டைப் இருக்குது. அப்போ நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு திருத்த மசோதா அப்படிங்கிறது சிறப்பு பெரும்பான்மைன்னு அரசியலமைப்பு திருத்த மசோதாவில் சொன்னாங்கன்னா என்ன டைப் சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு டைப் சொல்கிறாங்க. சிறப்பு பெரும்பான்மையில் ஃபஸ்ட்டு டைப் மொத்த உறுப்பினர்களின் பெரும்பான்மை மற்றும் வருகை தந்து வாக்களிப்பவர்கள் 2 பங்கு. அதே மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு டைப் சிறப்பு பெரும்பான்மையில் தான் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளெல்லாம் பதவி நீக்கம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் சிறப்பு பெரும்பான்மையுடைய செகண்ட் டைப்பு. அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரக்கு அறுதி பெரும்பான்மை வேணும். பார்த்தீங்களா? இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது 4வது கேள்வி பாருங்கள். கூட்டாட்சி தொடர்பான அரசியலமைப்பு சட்ட திருத்த முன்வரைவுக்கு பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும். அம்மசோதாவை மாநில சட்டமன்றங்களில் எத்தகைய பெரும்பான்மையின்படி நிறைவேற்ற முடியும்? சாதாரண பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை, முழுமையான பெரும்பான்மை. இப்போ இதுக்கெல்லாம் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். பாருங்கள், கூட்டாட்சி தொடர்பான அரசியலமைப்பு சட்ட திருத்த முன்வரைவுக்கு பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும். அம்மசோதாவை மாநில சட்டமன்றங்களில் எத்தகைய பெரும்பான்மையின்படி நிறைவேற்ற முடியும்? ஆன்சர் பார்த்துடலாங்களா? இப்போது ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை நம்ம என்ன பண்ணலாம்? 2 டைப்பில் பண்ணலாம், 3 டைப்பில் பண்ணலாம். ஒன்று என்னது? சாதாரண பெரும்பான்மை மூலமாக திருத்தலாம். இன்னொன்று சிறப்பு பெரும்பான்மையின் மூலமாக திருத்தலாம். இன்னொன்று சிறப்பு பெரும்பான்மை வேணும், பாராளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை வேணும். அதுபோக பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களில் ஒப்புதல் வேணும். எப்போ? அப்போ பாராளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை, அதுபோக பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதல் வேணும் சில மசோதாக்களுக்கு, சில அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களுக்கு. அதுதான் அப்போ எதுக்கு அது தேவை அப்படின்னா, கூட்டாட்சி தொடர்பான அரசியலமைப்பு சட்ட திருத்த முன்வரைவுக்கு என்ன வேணும்? நமக்கு பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதல் வேணும். ஓகேங்களா? அப்போ என்ன வேணும்? அப்போ அதுக்கு முன்னாடி கூட்டாட்சி தொடர்பானதாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன வேணும்? பாராளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை வேணும். சிறப்பு பெரும்பான்மையின்படி என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். அப்போ சிறப்பு பெரும்பான்மைப்படி நிறைவேற்றப்பட்டு பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களில் ஒப்புதல் வேணும்ல. அப்போ பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றங்கள் இருக்குது. அந்த மாநில சட்டமன்றங்களில் அந்த மசோதா எந்த பெரும்பான்மையின்படி நிறைவேறணும்? அந்த இடத்துல சிறப்பு பெரும்பான்மையின்படி அந்த மாநில சட்டமன்றங்களை நிறைவேறணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சாதாரண பெரும்பான்மையின் மூலமாக நிறைவேறினா போதும். கூட்டாட்சி தொடர்பான அரசமைப்பு சட்ட திருத்த முன்வரைவுக்கு பாராளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மைன்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது போக பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதல் வேணும்னு பார்த்தோம்ல. அப்போ மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதல் அப்படின்னா அங்கே எப்படி நிறைவேறினா ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அர்த்தம் அப்படின்னா, இங்கே உங்களுக்கு அந்த மாநில சட்டமன்றங்களில் சாதாரண பெரும்பான்மை போகும். அப்படின்னு என்னது? அவைக்கு வாக்களித்தவர்கள் 50% சப்போர்ட் பண்ணாவே அந்த மாநில சட்டமன்றத்துக்கிட்ட ஒப்புதல் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அப்போ அதை தான் கேட்குறாங்க. மசோதாவை மாநில சட்டமன்றங்களில் எத்தகைய பெரும்பான்மைப்படி நிறைவேற்ற முடியும்? சாதாரண பெரும்பான்மை. பாராளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை வேணும். அது போக பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களில் சாதாரண பெரும்பான்மை போதும். கூட்டாட்சி தொடர்பான அரசியலமைப்பு சட்டத்திருத்த முன்வரைவாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா? அப்போ சிறப்பு பெரும்பான்மை வராது, அறுதி பெரும்பான்மை வராது, முழுமையான பெரும்பான்மையும் வராது. சிறப்பு பெரும்பான்மையில் 3 டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப்பு தான் அரசியலமைப்பு திருத்த மசோதாவுக்கு எடுத்துக்குவோம், அது வராது. அறுதி பெரும்பான்மையும் வராது. அந்த அறுதி எண்ணிக்கையில் 50%க்கு மேலே வரணும். முழுமையான பெரும்பான்மை அப்படின்னா அவையின் மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கு மேலே, அதுவும் இதுக்கு வராது. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பாருங்கள்,
அப்போ கூட்டாட்சி தொடர்பாக இருந்துச்சுன்னா பாருங்கள், அரசியலமைப்பு திருத்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வாக்களித்தவர்களில் 2 பங்குக்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக என்ன பண்ணணும், அனுப்பப்படணும். அப்போ பாருங்க, இது என்ன பெரும்பான்மை? சிறப்பு பெரும்பான்மை. அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாக்கு பாராளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை வேணும். சிறப்பு பெரும்பான்மைனா என்னது? அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வாக்களித்தவர்கள் 2 பங்குக்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்தாங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சிட்டாருன்னா சட்டம் ஆயிரும். ஒருவேளை இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா கூட்டாட்சி வகைமுறைகள் குறித்து ஏதேனும் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தால் அப்போ என்ன வேணும்? மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கையில் பாதி மாநிலங்களுடைய தனி பெரும்பான்மை வேணும். அப்போ பாதி மாநில சட்டமன்றங்களுடைய தனி பெரும்பான்மை அப்படின்னா என்னது? தனி பெரும்பான்மை, எளிய பெரும்பான்மை, சாதாரண பெரும்பான்மை அப்படின்னு என்னது? அதாவது அத்தகைய சட்டமன்றங்களில் வருகை தந்து வாக்களிக்கும் உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை போது. பெரும்பான்மை என்னதுங்க? பாதிக்கு மேலே. ஓகேங்களா? வருகை தந்து வாக்களிக்கும் உறுப்பினர்களின் பாதிக்கு மேலே ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மாநில சட்டமன்றங்களை நிறைவேறுச்சுன்னு அர்த்தம். கூட்டாட்சி தொடர்பாக இருந்தால் மட்டும்தான் மாநில சட்டமன்றங்களுடைய அந்த ஒப்புதல் தேவைப்படும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 5வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. அரசியலமைப்பு திருத்த மசோதாவை ஏதேனும் ஒரு உறுப்பினராலும் அறிமுகப்படுத்த முடியும். அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். ஆனால் அம்மசோதா நிறைவேற மாநிலங்களவையின் ஒப்புதல் தேவைப்படுகிறது. இதில் எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? அரசியலமைப்பு திருத்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் அந்த அவையில் யார் வேணாலும் உறுப்பினர் எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் என்ன பண்ணலாம்? அறிமுகப்படுத்தலாம். பண மசோதாவை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் மட்டும்தான் அதை அறிமுகப்படுத்த முடியும். ஆனால் அரசியலமைப்பு திருத்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் என்ன பண்ணலாம்? அறிமுகப்படுத்தலாம். அது தனிநபர் மசோதா நம்ம அதை சொல்லலாம். ஓகேங்களா? எந்த உறுப்பினர் வேணாலும் என்ன பண்ணலாம்? அறிமுகப்படுத்தலாம். அமைச்சர் அல்லது ஏதேனும் ஒரு உறுப்பினராலும் அறிமுகப்படுத்த முடியும். இது கரெக்ட் தான். அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியுமா? கிடையாது. அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் லோக்சபாலையும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அறிமுகப்படுத்தன்னு தான் நான் கொடுத்துருக்கேன். லோக்சபாலையும் அறிமுகப்படுத்தலாம், ராஜ்யசபாலையும் அறிமுகப்படுத்தலாம். அப்போ இது தவறு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு தவறு. ஆனால் அம்மசோதா நிறைவேற மாநிலங்களவையின் ஒப்புதல் தேவைப்படுகிறது. 2 ஒப்புதலும் வேணும் தான். மக்களவையிலையும் அறிமுகப்படுத்தலாம், மாநிலங்களவையிலும் அறிமுகப்படுத்தலாம், அமைச்சரும் அறிமுகப்படுத்தலாம், ஏதேனும் ஒரு உறுப்பினரும் அறிமுகப்படுத்தலாம். எந்த அவையில் அறிமுகப்படுத்தினாலும் 2 அவையிலையுமே உங்களுக்கு என்ன வேணும்? ஒப்புதல் வேணும். சிறப்பு பெரும்பான்மையின்படி என்ன பண்ணணும்? நிறைவேற்றம் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இது தவறு. அப்போ நமக்கு என்னதுங்க? 1 மட்டும் சரி. ஆப்ஷன் சி. பாருங்க, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். 2 அவையிலுமே கொண்டு வரலாம். அரசியலமைப்பு திருத்த மசோதா அமைச்சர் அல்லது ஏதேனும் ஒரு உறுப்பினரால் அறிமுகப்படுத்தலாம். யார் வேணாலும் அறிமுகப்படுத்தலாம், எந்த அவையில் வேணாலும் அறிமுகப்படுத்தலாம். ஆனால் இங்கே தான் மக்களவையும் மாநிலங்களவையில் மட்டும்தான், நாடாளுமன்றத்தில் மட்டும்தான். நாடாளுமன்றம்னா என்னதுங்க? மக்களவை, மாநிலங்களவை 2 தான் அறிமுகப்படுத்தலாம். ஆனால் மாநில சட்டமன்றங்களை அறிமுகப்படுத்த முடியுமா? முடியாது. ஓகேங்களா? கூட்டாட்சி தொடர்பான விஷயமா இருந்தாலுமே மாநில சட்டமன்றங்களில் அறிமுகப்படுத்த முடியாது. மாநில சட்டமன்றங்களுடைய நிறைவேற்றத்துக்காக வேணால் அவங்க பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி அப்புறம் மாநில சட்டமன்ற ஒப்புதலுக்காக அனுப்புவாங்க. ஆனால் மாநில சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியுமா? கூட்டாட்சி தொடர்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிடையாது. ஃபஸ்ட்டு பாராளுமன்றத்தில் தான் அறிமுகப்படுத்தி நிறைவேற்றுவாங்க. அதுக்கப்புறம் தான் மாநில சட்டமன்றத்துடைய ஒப்புதல் கேட்கறக்காக அனுப்புவாங்க. புரிஞ்சுதுங்களா? டைரெக்டாக நீங்கள் மாநில சட்டமன்றத்தில் என்ன பண்ண முடியாது? அறிமுகப்படுத்த முடியாது. ஏன்னா நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் தாங்க ட்விஸ்ட் பண்ணி நமக்கு கேட்குறக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 6வது கேள்வி. நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மையுடன் மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல் தேவைப்படும் அரசியலமைப்பு திருத்த கூறுகளை காண்க. அதாவது பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதல் வேணும்ல. அப்போ எந்தெந்த வகை அரசியலமைப்பு திருத்த மசோதாக்கெல்லாம் சிறப்பு பெரும்பான்மையும் வேணும், பாராளுமன்றத்துடைய சிறப்பு பெரும்பான்மையும் வேணும், அது போக பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஓகேங்களா? என்னென்ன? 5ஆம் அட்டவணை தொடர்பானவை, 7வது அட்டவணை தொடர்பானவை, 6வது அட்டவணை தொடர்பானவை, அரசியலமைப்பு திருத்த நடைமுறை. இதில் என்ன வரும்னு பாருங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 5ஆம் அட்டவணை, அடுத்தது 6வது அட்டவணை. இந்த 2 அட்டவணையில் இருக்கக்கூடிய தொடர்பான விஷயங்களை ஏதாவது திருத்தணும் அப்படின்னா உங்களுக்கு நார்மல் சாதாரண பெரும்பான்மை போதும். பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மை மூலமாக நிறைவேற்றம் பண்ணினா போதும். ஓகேங்களா? நம்ம கேட்டிருக்கிறது என்னது? சிறப்பு நாடாளுமன்றத்துடைய சிறப்பு பெரும்பான்மை வேணும். அதுபோக பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களுடைய சாதாரண பெரும்பான்மை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 7வது அட்டவணையும் இது உங்களுக்கு என்னதுங்க? சாதாரண பெரும்பான்மை. இந்த 7வது அட்டவணை தொடர்பானவை அடுத்தது அரசியலமைப்பு திருத்த நடைமுறையவே திருத்தணும்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டிகல் 368வே நீங்கள் திருத்தணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கும் இந்த 7வது அட்டவணைனாவே உங்களுக்கு இங்கே என்னென்ன இருக்கும்? மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அதெல்லாம் தான் இருக்கும். கூட்டாட்சி தொடர்பானதாக இருக்கா? அப்போ இந்த 7வது அட்டவணை தொடர்பானதும் சரி, இந்த அரசியலமைப்பு திருத்த நடைமுறையும் சரி, இதில் ஏதாவது திருத்தம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? நாடாளுமன்றத்துடைய சிறப்பு பெரும்பான்மை வேணும். அது போக இது கூட்டாட்சி தொடர்பானதாக இருக்கிறதுனால பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதல் வேணும். அப்போ ஆன்சர் என்னங்க வரும் உங்களுக்கு? 2, 4 தான் சரி. மற்ற 2க்கும் சாதாரண பெரும்பான்மை போதும். 5ஆம் அட்டவணை, 6வது அட்டவணை, 2ஆம் அட்டவணை இது எல்லாத்துக்குமே சாதாரண பெரும்பான்மை. 7வது அட்டவணைக்கு சிறப்பு பெரும்பான்மை. இந்த அட்டவணை வச்சு எடுத்து ஒரே இடத்துல வச்சு படிச்சிங்கன்னா இப்படி படிச்சிட்டிங்கன்னா மறக்காது. ஆன்சர் என்னங்க? பி. பாருங்கள், நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மையின்படி பார்த்தீங்கன்னா 2ஆம் அட்டவணை நாடாளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மை அட்டவணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2ஆம் அட்டவணை தொடர்பானது, 5ஆம் அட்டவணை, 6ஆம் அட்டவணை இது தொடர்பான விஷயங்களுக்கெல்லாம் திருத்தம் பண்ணணும் அப்படின்னா நாடாளுமன்றத்துடைய சாதாரண பெரும்பான்மை போதும். நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதல் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் அட்டவணைக்கு வேணும். அது போக அரசியலமைப்பு திருத்த நடைமுறை, அதாவது ஆர்டிக்கல் 368. ஓகேங்களா? இதை ஞாபகம். இந்த அரசியலமைப்பு திருத்த நடைமுறை அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆர்டிக்கல் 368 கீழ் உள்ள அரசியலமைப்பு திருத்தம் நடைமுறை. இந்த ஆர்டிக்கலைவே நீங்கள் திருத்தணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, அதாவது ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆர்டிக்கல் 368 திருத்தணும் அப்படிங்கிற ஒரு தேவை வந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா? 7th கொஸ்டின் பாருங்க. மாநிலங்களில் மேலவை உருவாக்கம், உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்தல். மேற்காணும் வகையிலான அரசியலமைப்பு திருத்த மசோதாவை அவையில் நிறைவேறும் முறை. மசோதா அவையில் நிறைவேறும் முறை. இது சம்பந்தமாக ஏதாவது திருத்தம் பண்ணணும் அப்படின்னா அவையில் எப்படி நிறைவேற்றம் பண்ணணும்? எந்த பெரும்பான்மை மூலமாக நிறைவேற்றம் பண்ணணும்? அவையின் மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையினரின் ஆதரவு, அவைக்கு வருகை புரிந்த மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கு மேல் ஆதரவு, அவையின் அறுதி எண்ணிக்கையில் 50% விட அதிக ஆதரவு, அவையின் மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை மற்றும் வருகை தந்து வாக்களிப்பவர்களில் 3/2 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு. இதில் எது வரும்னு பாருங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? இப்போ மாநிலங்களில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மேலவையை உருவாக்கணும்னாலும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை முடிவு செய்யணும் அப்படின்னாவே நமக்கு என்ன பெரும்பான்மைங்க வேணும்? நாடாளுமன்றத்துடைய சாதாரண பெரும்பான்மை இருந்தாவே போதுமானது. ஓகேங்களா? அப்போ இங்கே எது நாடாளுமன்றத்துடைய சாதாரண பெரும்பான்மை பற்றி சொல்லுது? சாதாரண பெரும்பான்மைன்னு என்னதுங்க? அவைக்கு வருகை தந்து வாக்களித்தவர்களில் 50% மேல் ஆதரவு. அப்போ எது வரும்? அவைக்கு வருகை புரிந்து மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கு மேல் ஆதரவு. இதுதான் என்னதுங்க? சாதாரண பெரும்பான்மை. இது ரெண்டையுமே நாடாளுமன்றத்துடைய சாதாரண பெரும்பான்மை மூலமாகவே திருத்தலாம். இந்த அவையின் மொத்த உறுப்பினர்களின் பெரும்பான்மையினரின் ஆதரவுனா என்னதுங்க? முழுமையான பெரும்பான்மைன்னு சொல்லுவோம். அவையின் அறுதி எண்ணிக்கையில் 50% விட அதிக ஆதரவு அப்படின்னா அது என்ன பெரும்பான்மை சொல்லுவோம்? அறுதி பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவோம். அவையின் மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை மற்றும் வருகை தந்து வாக்களிப்பவர்களில் 3/2 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு அப்படின்னா சிறப்பு பெரும்பான்மைன்னு சொல்லுவோம். அந்த பெரும்பான்மையோட டைப் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லைங்க? இங்கே நம்ம ஒரு 2 டைப் சிறப்பு பெரும்பான்மை தான், சாதாரண பெரும்பான்மை தான் பார்க்குறோம். ஏன்னா இனி வரக்கூடிய இதில் நிறைய பெரும்பான்மை வரும். அப்போ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகேங்களா?
அப்போ ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? பி தான் வரும். சாதாரண பெரும்பான்மை போதுமானது. பாருங்கள், சாதாரண பெரும்பான்மை இதெல்லாம் மாநிலங்களவையில் நீங்கள் மாநிலங்களில் மேலவையை உருவாக்குறோம் இல்லைன்னா நீக்கம் பண்ணுறோம். உருவாக்குறதுக்கும் சரி நீக்கம் பண்ணுறதுக்கும் சரி பாராளுமன்றத்தில் உங்களுக்கு சாதாரண பெரும்பான்மை போதும். உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்யறக்கும் உங்களுக்கு சாதாரண பெரும்பான்மை, அதுவும் நாடாளுமன்றத்தில் போதும். உச்ச நீதிமன்றத்திற்கு மேலும் அதிக அதிகாரம் வழங்கணும்னு இது பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் சாதாரண பெரும்பான்மை போதும். இப்போ மாநிலங்களில் மேலவையை உருவாக்கம் பண்ணணும் நீக்கணும் அப்படின்னா மாநிலங்களில் தான் அதை உருவாக்குறோம். ஆனால் நமக்கு எங்கே வேணும்? எங்கே ஆதரவு கிடைக்கணும்? எங்கே எங்கே பெரும்பான்மை கிடைக்கணும்? பாராளுமன்றத்தில். மக்களவையிலையும் மாநிலங்களவையும் சாதாரண பெரும்பான்மை மூலமாக நிறைவேறினா மட்டும்தான் இங்கே என்ன பண்ண முடியும்? மாநில லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை நம்ம என்ன பண்ண முடியும்? எங்கே உருவாக்கம் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே பாராளுமன்றத்துடைய ஆதரவு. சாதாரண பெரும்பான்மைனா எங்கே சாதாரண பெரும்பான்மை? பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மை. பாராளுமன்றம்னா மக்களவை மாநிலங்களவை ரெண்டும் சேர்ந்தது தான். சரி, அடுத்தது பாருங்கள், பொறுத்துக மசோதா நிறைவேறும் முறை. இப்போ அடிப்படை உரிமைகள் தொடர்பாக ஏதாவது மாற்றம் பண்ணணும் அப்படின்னா என்ன பெரும்பான்மை வேணும்? குடியரசுத் தலைவர் தேர்வு முறைகள், அதுக்கு அடுத்தது தொகுதிகளின் எல்லை வரையறை, இதுக்கு என்ன பெரும்பான்மை வேணும்? எந்த வகை வேணும்? எந்த அரசியலமைப்பு திருத்த முறை வேணும் அப்படிங்கிறத பாருங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? அடிப்படை உரிமைகள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சிறப்பு பெரும்பான்மை வேணும். குடியரசுத் தலைவர் தேர்வு முறைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்துடைய சிறப்பு பெரும்பான்மை, அது போக இந்த இடத்துல பாராளுமன்றம்னு போட்டுக்கோங்க. பாராளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மையுடன் 50% மேற்பட்ட மாநிலங்களுடைய ஒப்புதல் வேணும் குடியரசுத் தலைவர் தேர்வு முறைகளுக்கு. தொகுதிகளின் எல்லை வரையறைக்கெல்லாம் சாதாரண பெரும்பான்மையே போதும். தொகுதிகளின் எல்லை வரையறை, தேர்தல் சம்பந்தமான விதிகள் திருத்துறது, அது எல்லாத்துக்குமே சாதாரண பெரும்பான்மையே போதுமானது தான். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2, 3, 1. ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு என்னதுங்க ஆன்சர். பாருங்க, இப்போ நாடாளுமன்ற சிறப்பு பெரும்பான்மை மூலமாக ரெண்டு விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் சிறப்பு பெரும்பான்மை வேணும் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் தொடர்பானதுக்கும் அரசு கொள்கைகளை வழிநடத்தும் நெறிமுறைகள், அந்த டிபிஎஸ்பின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு இந்த சிறப்பு பெரும்பான்மை அதெல்லாம் எங்கே நிறைவேறுங்க? முன்வரைவுடைய 3வது வாசிப்பின் போது தான் சிறப்பு பெரும்பான்மை தேவைப்படும். ஏன்னா ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாங்கன்னா 3 ரீடிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதில் 3வது வாசிப்பில் தான் இந்த வாக்களிக்கிற விஷயங்கள் நடக்கும். ஓகேங்களா? அப்போ தான் இந்த சிறப்பு பெரும்பான்மை தேவைப்படும் சொல்கிறாங்க. அப்போ சிறப்பு பெரும்பான்மை தேவைப்படுவது பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள், அரசு கொள்கைகள் வழிநடத்தும் நெறிமுறைகள், இதற்கெல்லாம் தேவை. அடுத்தது நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை, அது போக 50%க்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதல் எதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா அங்கே ஒப்புதல்னு என்னதுங்க? உங்களுக்கு அந்தந்த மாநிலங்களுடைய எளிய பெரும்பான்மையின்படி அங்கே நிறைவேற்றப்பட வேண்டும். பாராளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை வேணும். அதுபோக பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களில் எளிய பெரும்பான்மை ஆதரவு கிடைக்கணும். அது தேவைப்படக்கூடிய கூறுகளில் என்னென்ன? குடியரசுத் தலைவரை தேர்வு செய்தல், அதன் முறைகள். அப்புறம் மத்திய மாநிலம்னு வந்ததாவே அந்த இடத்துல என்னதுங்க? கூட்டாட்சி. அப்போ அதுக்கு பாதிக்கு மேற்பட்ட மாநிலத்துடைய அந்த எளிய பெரும்பான்மை தேவைப்படும். அப்புறம் மத்திய மாநிலங்களின் நிர்வாக அதிகாரத்தின் விரிவாக்கம். அடுத்தது பாருங்க, உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் தொடர்பானது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை முடிவு செய்வதற்கு சாதாரண பெரும்பான்மை போதும். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த உச்ச நீதிமன்றத்துடைய அந்த அதிகாரத்தை விரிவுபடுத்துவதற்கு சாதாரண பெருமை போதும். மற்றபடி மற்ற உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள் தொடர்பானதுக்கெல்லாம் உங்களுக்கு சிறப்பு பெரும்பான்மை ப்ளஸ் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதல் தேவைப்படுது. அதுபோக மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையே சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பகிர்ந்தளித்தல், மத்திய மாநில ரெண்டுமே வந்துருச்சு. கூட்டாட்சி தொடர்பானதாக இருக்குது. அடுத்தது 7வது அட்டவணை. 7வது அட்டவணையில் அடங்கியுள்ள எந்த ஒரு பட்டியலும் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அடுத்தது பொதுப்பட்டியல்னு இருக்கும். இதுவும் என்னதான்? கூட்டாட்சி தொடர்பானதாக இருக்குது. நாடாளுமன்றத்துடைய மாநிலங்களின் பிரதிநிதித்துவம், ஏன்னா மாநிலங்கள்னு வந்துருச்சு, அப்போ மாநிலங்களுடைய ஒப்புதல் தேவை. அடுத்தது அரசமைப்பு மற்றும் அதன் நடைமுறைகளை திருத்தி அமைக்கக்கூடிய நாடாளுமன்றத்துடைய அதிகாரத்தை பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 368. இதில் ஏதாவது மாற்றம் பண்ணணும்னாலோ அதுக்கும் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல் தேவை. ஓகேங்களா? சரி, அப்போ நாடாளுமன்றத்துடைய எளிய பெரும்பான்மை எதுக்கெல்லாம் தேவை? இது எப்படி சொல்லலாம்? தனி பெரும்பான்மைன்னு சொல்லலாம், எளிய பெரும்பான்மைன்னு சொல்லலாம், சாதாரண பெரும்பான்மைன்னு சொல்லலாம். அப்படின்னு என்னது? அவைக்கு வருகை புரிந்து வாக்களிக்கும் நபர்களில் 50%க்கு மேலே ஒப்புதல் பெறுவது.
அப்போ எதுக்கெல்லாம் இப்போ ஒரு புதிய மாநிலங்களை அனுமதிக்கிறோம், இல்லை உருவாக்குறோம், இல்லை இப்போ இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய எல்லைகளை மாற்றி அமைக்கிறோம், அதனுடைய பெயர்களை மாற்றுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே சாதாரண பெரும்பான்மை போதும். ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அது போக மாநிலங்களின் மேலவையை உருவாக்குவது நீக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 2வது அட்டவணையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர், சபாநாயகர், நீதிபதிகள் போன்றோருக்கு அரசமைப்பு 2ஆம் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஊதியம், படிகள், சிறப்பு சலுகைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த 2ஆம் அட்டவணை தொடர்பாக ஏதாவது திருத்தம் பண்ணணும் அப்படின்னா சாதாரண பெரும்பான்மை போதும். அது போக நாடாளுமன்றத்தில் அமர்விற்கு குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கையை முடிவு செய்வது, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஊதியம் மற்றும் படிகள் நிர்ணயிப்பது, இதையெல்லாம் ஏதாவது திருத்தணும் அப்படின்னா தனிப்பெரும்பான்மை போதும். இப்போ இவ்வளோ பேர் இருந்தால் தான் அந்த நாடாளுமன்ற கூட்டமே நடத்த முடியும். 10ல் 1 பங்கு, மொத்த உறுப்பினர்களில் 10ல் 1 பங்கு பேர் இருந்தால் தான் அந்த இடத்துல நாடாளுமன்ற அமர்வையே நடத்த முடியும். இந்த மாதிரி எண்ணிக்கையை முடிவு செய்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் தனி பெரும்பான்மை போதும், சாதாரண பெரும்பான்மை போதும். அப்புறம் நாடாளுமன்றத்துடைய அந்த விதிகளில் உருவாக்குறதுக்கு சாதாரண பெரும்பான்மை போதும். அப்புறம் நாடாளுமன்றம், அதனுடைய குழுக்கள் மற்றும் அதனுடைய உறுப்பினர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்புரிமைகள்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் உருவாக்குறதுக்கு இல்லை மாற்றுறதுக்கு, இது மாதிரி முடிவு எடுக்கணும்னா நாடாளுமன்றத்துடைய சாதாரண பெரும்பான்மை போதுமானதாக இருக்குது. அப்புறம் நாடாளுமன்றத்தில் ஆங்கில மொழி பயன்பாடு பற்றி ஏதாவது மாற்றம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் என்னதான் சாதாரண பெரும்பான்மை போதும். உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்தல், அப்புறம் அதே மாதிரி உச்சநீதிமன்றத்திற்கு அதிக அதிகாரம் வழங்குதல், இது தொடர்பானது ஏதாவது முடிவெடுக்கிறாங்க, மாற்றுறாங்க. அலுவல் ஆட்சி மொழியை பயன்படுத்துதல், மொழினாவே என்னதான் சாதாரண பெரும்பான்மை போதும். இது ரொம்ப முக்கியமானது. குடியுரிமையை அளிக்கிறக்கும் ரத்து பண்ணுறதுக்கும் சாதாரண பெரும்பான்மை மூலமாக நிறைவேறணும் பண்ணாவே போதுமானது தான். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல்கள் தொடர்பானதுக்கும் உங்களுக்கு சாதாரண பெரும்பான்மை போதும். தொகுதிகளின் எல்லைகளை வரையறுக்கிறதுக்கும் உங்களுக்கு சாதாரண பெரும்பான்மை போதும். யூனியன் பிரதேசங்கள் தொடர்பாக ஏதாவது பண்ணணும், மாற்றம் பண்ணணும், அதுக்கும் சாதாரண பெரும்பான்மை போதும். 5ஆம் அட்டவணை பட்டியலின மற்றும் பழங்குடியின பகுதிகளை நிர்வகித்தலை பற்றி தான் உங்களுக்கு 5வது அட்டவணை சொல்லியிருக்கோம். 6ஆம் அட்டவணை பார்த்திங்கன்னா பழங்குடியின பகுதிகளை நிர்வகித்தலை பற்றி சொல்லியிருக்கோம். இது தொடர்பாக எந்த மாற்றம் இருந்தாலும், மாற்றம் பண்ணணும் அப்படின்னாலும் சாதாரண பெரும்பான்மை போதுமானது தான். ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, 9வது கேள்வி. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி குறிப்பிடும் பகுதி. பகுதி 17, பகுதி 18, பகுதி 20, பகுதி 15. அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஆன்சர் பார்த்தலாங்களா? பகுதி 17 எதை பற்றிங்க சொல்லும்? அஃபிஷியல் லாங்குவேஜ், அலுவலக மொழிகளை பற்றி சொல்கிறது பகுதி 17. பகுதி 18 எதை பற்றி சொல்லும்? எமர்ஜென்சி ப்ரொவிஷன், அவசர நிலை பிரகடனத்தை பற்றி சொல்கிறது பகுதி 18. பகுதி 20 தான் உங்களுக்கு என்னதுங்க? அமெண்ட்மெண்ட்டை பற்றி சொல்லும், அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பற்றி சொல்லும். பகுதி 15 என்னதுங்க? எலெக்ஷன், தேர்தலை பற்றி சொல்கிறது. அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? பகுதி 20 தான் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பற்றி சொல்லும். இது எல்லாமே முன்னாடி டெஸ்ட்டில் நம்ம பார்த்தது தான். அப்போ பாருங்கள், பகுதி 15 தேர்தலை பற்றி சொல்லுது, பகுதி 17 அலுவலக மொழிகள், பகுதி 18 அவசர நிலை பிரகடனத்தை பற்றி சொல்கிறது, பகுதி 20 அரசமைப்பு சட்ட திருத்தம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், 10வது கேள்வி. நாரி சக்தி வந்தன் அதிநியம், இதனுடன் தொடர்புடைய அரசமைப்பு சட்ட திருத்தம் எது? 103வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2019, 106வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2023, 128வது அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா 2023, பி அண்ட் சி. ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? சரிங்க, நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படிங்கிறது என்னதுங்க? பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா. பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா இந்த நாரி சக்தி வந்தன் அதிநியம் சொல்கிறோம். இது எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 106வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2023. இதுதான் கடைசியாக. இதுவரைக்கும் நம்ம அரசியலமைப்பை எத்தனை தடவை திருத்தியிருக்கோம்? 106 முறை திருத்தியிருக்கோம். அதில் 106வது திருத்தம் பண்ணதான் இது. பெண்களுக்கு எங்கெங்கே மக்களவையிலையும் மாநில சட்டமன்றங்களையும் 33% இடஒதுக்கீடு கொடுக்கறது தான் இந்த சட்ட திருத்தம். ஓகேங்களா, சரி பாருங்க, அடுத்தது 128வது அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா 2023. இது கரெக்டாக தான் வரும். நான் இதனுடன் தொடர்புடையது எதுன்னு தான் நான் கேட்டிருக்கேன். ஓகேங்களா, இது சட்ட திருத்தம்
ஆனால் இது எத்தனையாவது மசோதாவாக பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா எத்தனையாவது மசோதாவாக பாஸ் பண்ணுவாங்கன்னா 128வது மசோதாவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு மசோதா குடியரசுத் தலைவருடைய சைன் இருந்தால் தாங்க என்னங்க சட்டமாகும். அப்போ வர்ற எல்லா மசோதாவும் சட்டமாகுதான்னு கேட்டால் கிடையாது. அதனால தான் சில மசோதாக்கள்லாம் சட்டமாகலை. இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ 128வது பில்லாக பாஸ் பண்ணுறாங்க. அது எத்தனையாவது சட்டமாக நிறைவேறுது? 106வது அரசமைப்பு சட்ட திருத்தம். இது மசோதா, இது பில்லு, இது சட்டமானதுக்கப்புறம் இந்த எண்ணிக்கை இது. புரிஞ்சுதுங்களா? அப்போ இது ரெண்டுமே தான் வரும் பிஎன்சி. நான் உங்களுக்கு என்ன இதனுடன் தொடர்புடையது எதுன்னு தான் நான் கேட்டிருக்கேன். அப்போ இந்த சட்டத்தையும் சொல்லலாம், இதுவும் சொல்லலாம். இது 128வது அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா. மசோதாவை பார்த்தா இந்த 128வது, சட்டமாக பார்த்தா 106வது. ஓகேங்களா? ரெண்டுமே தான் வரும். இந்த பிஎன்சி இதுதான் ஆன்சர். உங்களுக்கு டி தான் ஆன்சர். 103வது அரசமைப்பு சட்ட திருத்தம் என்னதுங்க? 15 கிளாஸ் 6ம் 16 கிளாஸ் 6ம் வரும் இல்லைங்களா? அதாவது பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கு 10 பின்தங்கிய பொது வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு பற்றி சொல்கிறதா இந்த 103வது அரசமைப்பு சட்ட திருத்தம். 15 கிளாஸ் 6ங்கிறது கல்வி நிறுவனங்கள் இடஒதுக்கீடு. 16 கிளாஸ் 6ங்கிறது என்னதுங்க? உங்களுக்கு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறது, அரசு பணியில் இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறது. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் வந்து பிஎன்சி. பாருங்க, இதுவரை எத்தனை அரசமைப்பு சட்ட திருத்தங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 106. இதுவரை 106 சட்ட திருத்தங்கள் அரசியலமைப்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 106வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2023. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? 128வது அரசமைப்பு சட்ட திருத்தம் மசோதா. மசோதாவா இது 128, ஆக்டா உங்களுக்கு 106. ஓகேங்களா? இது என்ன சொல்லுது? மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை பற்றி சொல்லுது. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? நாரி சக்தி வந்தன் அதிநயம் சொல்லலாம். இது என்னது? இதனுடைய நோக்கம் என்ன? மக்களவையிலையும் மாநில சட்டமன்றங்களையும் பெண்களுக்கு எத்தனை சதவீதம்? 33% இடஒதுக்கீடு. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடுன்னு கொடுக்குறாங்க. அது எங்கே அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கேட்பாங்க, அரசு பணியில் 33% இடஒதுக்கீடா? இல்லை இந்த மாதிரி கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. மக்களவையிலையும் மாநில சட்டமன்றங்களையும் 33% இடஒதுக்கீடு, இந்த ரெண்டில். ஓகேங்களா? அப்போ 11வது கேள்வி பாருங்க. 106வது அரசமைப்பு சட்ட திருத்தம் பெண்களுக்கு கீழ்காணும் எவற்றில் 33% இடஒதுக்கீட்டை வழங்கியது? பாராளுமன்றம், மாநிலங்களவை, மாநில சட்டமன்றங்கள் அனைத்தும். 106வது அரசமைப்பு சட்ட திருத்தம் பெண்களுக்கு கீழ்காணும் எவற்றில் 33% இடஒதுக்கீட்டை வழங்கியது? ஆன்சர் என்னங்க வரும்? சரி, இப்போ பாராளுமன்றம்னா என்னென்னங்க வரும் உங்களுக்கு? பாராளுமன்றம்னா 2 இருக்குது. லோக்சபா, மக்களவை 1, மாநிலங்களவை 2 இருக்கும். அப்போ இது வருமா? மக்களவையில் இடஒதுக்கீடு அவங்களுக்கு இருக்குது, மாநிலங்களவையில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கா? கிடையாது. இடஒதுக்கீடுங்கிற கான்செப்ட் மாநிலங்களவையிலேயே கிடையாது யாருக்குமே. புரிஞ்சுதுங்களா? அப்போ இது தவறு. மக்களவையிலும் மாநில சட்டமன்றங்களில் தான். மாநிலங்களவையில் இடஒதுக்கீடு இருக்கா? கிடையாது, இதுவும் வராது. மாநில சட்டமன்றங்களில் இடஒதுக்கீடு இருக்கா? கரெக்ட், இது கரெக்ட். அனைத்தும்னா தப்பு. ஓகேங்களா? நீங்கள் பாராளுமன்றம்னு போட்டோன்னா கரெக்டுன்னு போட்டுறாதீங்க. ஏன்னா பாராளுமன்றத்தில் மக்களவையும் இருக்குது, மாநிலங்களவையில் இருக்குது. பெண்களுக்கு மக்களவையில் இடஒதுக்கீடு இருக்குது, மாநிலங்களவையில் கிடையாது. மாநிலங்களவையில் யாருக்குமே இடஒதுக்கீடு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு மக்களவைன்னு வந்துருந்துச்சுன்னா ஓகே. இந்த இடத்துல மக்களவைன்னு வந்துருச்சுன்னா மக்களவை ஆன்சர் வரும், மாநில சட்டமன்றங்கள் ஆன்சர் வரும். இங்கே பாராளுமன்றம் இருக்கிறங்காட்டி அது வராது, மாநிலங்களவை வரவே வராது, மாநில சட்டமன்றங்கள் வரும். மாநில சட்டமன்றங்களையும் மக்களவையிலையும் தான் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை பற்றி 106வது அரசமைப்பு சட்ட திருத்தம் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? அதே தான் முன்னாடி பார்த்தது தான் எக்ஸ்ப்ளனேஷன். இதுவரை 106 அரசமைப்பு சட்ட திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. 106வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2023, அது 128வது அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா நம்ம சொல்லுவோம். இது என்ன சொல்லுது? மகளிர் இடஒதுக்கீடு மசோதா. நாரி சக்தி வந்தன் அதிநயம் நம்ம சொல்லுவோம். மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை பற்றி பேசுறது, மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 12வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை காண்க. 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது. மாநில சட்டமன்றத்தில் மாநிலம் சார்ந்த கூறுகளில் மட்டுமே அரசியலமைப்பு திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். இதில் எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா?
42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் நம்ம சிறிய அரசியலமைப்புன்னு சொல்லுவோம். கரெக்டு தான். ஏன்னா இந்த 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தில் தான் நிறைய விஷயங்களை நம்ம திருத்தம் பண்ணியிருப்போம். அதனால் இது சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது கரெக்டு தான். இப்போ மாநில சட்டமன்றங்களில் மாநிலம் சார்ந்த கூறுகளில் மட்டுமே அரசியலமைப்பு திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்த முடியுமா? முதல்ல அரசியலமைப்பு திருத்த மசோதான்னு ஒரு விஷயத்த மாநில சட்டமன்றங்கள் அறிமுகப்படுத்த முடியாது. அரசியலமைப்பு திருத்த மசோதான்னு நீங்கள் ஒன்று கொண்டு வர்றீங்கன்னா அது எங்கே தான் அறிமுகப்படுத்த முடியும்? பாராளுமன்றத்தில் தான். மக்களவையில் கொண்டு வரலாம், இல்லை மாநிலங்களவையில் கொண்டு வரலாம். ஆனால் மாநில சட்டமன்றங்கள் அரசியலமைப்பு திருத்த மசோதாவை மேற்கொள்ளவே முடியாது. அப்படியே சில விஷயங்களுக்கு நம்ம பார்த்தோம். மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதலும் வேணுமே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதற்கும் இங்கே அறிமுகப்படுத்த முடியாது. மாநில சார்ந்த விஷயங்களாகவே இருந்தாலும் கூட நம்ம எங்கே தான் அது தொடர்பான திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும்? மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் தான் அறிமுகப்படுத்த முடியும். மாநிலம் சார்ந்த விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அங்கே நிறைவேற்றம் பண்ணதுக்கப்புறம் இங்கே சாதாரண பெரும்பான்மையின்படி நிறைவேற்றம் பண்ணுவாங்களே ஒழிஞ்சு அறிமுகப்படுத்துறது அப்படிங்கிறது இங்கே அறிமுகப்படுத்த முடியாது. மாநில சட்டமன்றங்களில் அறிமுகப்படுத்த முடியாது. அப்போ இது தவறு. ஓகேங்களா? அப்போ நமக்கு தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் தவறு. ஆப்ஷன் பி. பாருங்க, அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் நம்ம என்ன சொல்லுவோம்? சிறிய அரசியலமைப்புன்னு சொல்லுவோம். நாடாளுமன்றத்தில் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் என்ன பண்ண முடியாது? கொண்டு வர முடியாது. அரசியலமைப்பு திருத்தத்தை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம், அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு தான் உண்டு. அங்கே தான் அறிமுகப்படுத்தவே முடியும். சில கூட்டாட்சி சார்ந்த விஷயங்களாகவே இருந்தாலும் கூட அங்கே தான் அறிமுகப்படுத்த முடியும். ஒப்புதலுக்காக தான் அனுப்புவாங்க அதுக்கப்புறம். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்க, 13வது கேள்வி. நாடாளுமன்றத்தின் எளிய பெரும்பான்மை மூலமாக நிறைவேற்றப்படும் திருத்தங்களை காண்க. எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் சாதாரண பெரும்பான்மையே போதும்? மாநில எல்லைகளை மாற்றி அமைப்பது, அரசு நெறிமுறை கொள்கை கோட்பாடுகள் தொடர்பானவை, 2ஆம் அட்டவணை தொடர்பானவை, குடியுரிமை அளித்தல் தொடர்பானவை, சட்டமன்ற தேர்தல் தொடர்பானவை. இது முன்னாடியே நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டோம். அதை வச்சே நீங்கள் இங்கே போட முடியும். ஆன்சர் பார்த்தலாங்களா? மாநில எல்லைகளை மாற்றி அமைப்பது, அதனுடைய பெயரை மாற்றம் பண்ணது, ஒரு மாநிலத்தை உருவாக்கம் பண்ணுறது, அதனுடைய எல்லைகளை மாற்றி அமைப்பது, இதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன போதும்? சாதாரண பெரும்பான்மை, எளிய பெரும்பான்மையே போதும். தனி பெரும்பான்மைன்னு சொல்லலாம் போதும். அரசு நெறிமுறை கொள்கை கோட்பாடுகள் தொடர்பானவைக்கு உங்களுக்கு என்ன பெரும்பான்மை வேணும்? சிறப்பு பெரும்பான்மை வேணும். நம்ம பார்த்தோமா, அடிப்படை உரிமைகளுக்கும் இதுக்கும் அரசு நெறிமுறை கொள்கை கோட்பாடுகள் தொடர்பானவைக்கும் சிறப்பு பெரும்பான்மை வேணும். 2ஆம் அட்டவணை தொடர்பானவை உங்களுக்கு என்ன போதும்? 2ஆம் அட்டவணை, 5ஆம் அட்டவணை, 6வது அட்டவணை, இது தொடர்பான எல்லாத்துக்குமே எளிய பெரும்பான்மை போதும். குடியுரிமை அளித்தல் இல்லை நீக்கம் பண்ணுறது, ரத்து பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே எளிய பெரும்பான்மை போதும். சட்டமன்ற தேர்தல், தொகுதி மறுவரை, இது எல்லாத்துக்குமே எளிய பெரும்பான்மை போதும். அப்போ எது ஒரு 1, 3, 4, 5? ஆப்ஷன் சி. 2 மட்டும்தான் வராது. ஓகேங்களா? பாருங்க, எதுக்கெல்லாம் வேணும்? தனிப்பெரும்பான்மைன்னு சொல்லலாம், எளிய பெரும்பான்மைன்னு சொல்லலாம், சாதாரண பெரும்பான்மைன்னு சொல்லலாம். சாதாரண பெரும்பான்மை அப்படின்னா அவைக்கு வருகை புரிந்து வாக்களிக்கும் நபர்களில் 50% மேலே வாக்கு கொடுக்கறது, ஒப்புதல் தருவது. புதிய மாநிலங்கள் அமைக்கிறது, உருவாக்குறது, தற்போது இருக்கக்கூடிய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கிறதுக்கு, அதனுடைய பெயர்களை மாற்றம் செய்வதற்கு, இதுக்கெல்லாம் சாதாரண பெரும்பான்மை போதும். மாநிலங்களில் மேலவையை உருவாக்குறது, நீக்கிறது, இதுக்கும் சாதாரண பெரும்பான்மையே போதும். அதுக்கப்புறம் 2வது அட்டவணை, ஊதியம் தொடர்பானதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கும் உங்களுக்கு என்ன போதும்? சாதாரண பெரும்பான்மை போதும். அதுக்கப்புறம் நாடாளுமன்றம் தொடர்பானதில், நாடாளுமன்றத்தில் அமர்விற்கு குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கையை முடிவு செய்ய இருக்கும். அதுக்கப்புறம் அந்த உறுப்பினர்களுக்கான ஊதியம் மற்றும் படிகளை நிர்ணயிக்கிறதுக்கு, அப்புறம் நாடாளுமன்றத்துடைய நடைமுறை விதிகளை உருவாக்குறதுக்கு, இது எல்லாமே நாடாளுமன்றத்தை பற்றி சொல்லுது பாருங்க. நாடாளுமன்ற குழுக்கள், அதன் உறுப்பினர்கள், அவங்களுக்கான சிறுபுரிமைகள் கொடுக்கக்கூடிய அது தொடர்பான திருத்தத்திற்கு, அடுத்து நாடாளுமன்றத்தில் ஆங்கில மொழி தொடர்பானவை, அலுவல் ஆட்சி மொழியை, இந்த ரெண்டே கம்பைன் பண்ணி படிச்சுக்கணும். நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்கிறக்கு, உச்சநீதிமன்றத்திற்கு மேலும் அதிக அதிகாரம் வழங்குதல், இது எல்லாத்துக்குமே சாதாரண பெரும்பான்மை. அடுத்தது பாருங்க,
அப்புறம் நாடாளுமன்ற குடியுரிமை அளித்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குடியுரிமை அளித்தல் ரத்து செய்தலுக்கு சாதாரண பெரும்பான்மை போதும். தொகுதிகளின் எல்லைகளை வரையறுத்தலுக்கு சாதாரண பெரும்பான்மை போதும். தொகுதிகள் எல்லைகள்னு வந்தாவே உங்களுக்கு தேர்தல் ஞாபகம் வரணும். நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு சாதாரண பெரும்பான்மை போதும். யூனியன் பிரதேசங்கள் தொடர்பானதுக்கு சாதாரண பெரும்பான்மை போதும். 5ஆம் அட்டவணை, 6ஆம் அட்டவணை, 2ஆம் அட்டவணை, இது எல்லாத்துக்குமே சாதாரண பெரும்பான்மை போதும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இது தொடர்பாக எல்லாமே திருத்தணும் அப்படின்னா சாதாரண பெரும்பான்மை போதும். அடுத்தது பாருங்கள், 14வது கேள்வி. மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையில் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பகிர்ந்தளித்தல் தொடர்பான சட்ட திருத்தம் நிறைவேற்றும் முறை. நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை, நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல், நாடாளுமன்றத்தின் எளிய பெரும்பான்மை, பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் சாதாரண பெரும்பான்மை. என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க. பாருங்க, மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையில் அப்படின்னே வந்துருச்சு. மத்திய மாநிலம் ரெண்டுமே வந்துருச்சு. அது தொடர்பாக சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிறது. இது தொடர்பாக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர்? என்ன ப்ரொசீஜருங்க? மாநிலம்னு வந்துருச்சு. அப்போ நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை வேணும். அதுபோக மாநிலங்கள்னு வந்தங்காட்டி பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதல் வேணும். அப்போ ஆப்ஷன் என்னது? பி தான். சிறப்பு பெரும்பான்மை ப்ளஸ் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதல் தேவைப்படும். இதுதான் ஆன்சர். நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை விட்டு போதுமா? இதுக்கு கிடையாது. நாடாளுமன்றத்தின் எளிய பெரும்பான்மை போதுமா? கிடையாது. பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களுடைய சாதாரண பெரும்பான்மை மட்டும் போதுமா? கிடையாது. ஏன்னா நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மையும் வேணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஆன்சர் என்னங்க வரும்? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பாருங்க, நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல் எதுக்கெல்லாம் தேவைப்படும்? குடியரசுத் தலைவரை தேர்வு செய்ததற்கு, அதன் முறைகளுக்கு, மத்திய மாநிலங்களின் நிர்வாக அதிகாரத்தின் விரிவாக்கத்துக்கு, உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் தொடர்பானவை, மத்திய மாநிலங்களுக்கிடையில் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பகிர்ந்தளித்தலுக்கு, 7வது அட்டவணையில் அடங்கியுள்ள எந்த ஒரு பட்டியலும், நாடாளுமன்றத்துடைய அந்த மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்துக்கு, மாநிலங்கள் அப்படி மாநிலங்கள்னு வந்துட்டாவே அந்த இடத்துல மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதல் தேவைப்படுது. ஆனால் இது கூட்டாட்சி தொடர்பானதாக இருந்தாலுமே அங்கே அறிமுகப்படுத்த முடியாது. ஃபஸ்ட்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசமைப்பு மற்றும் அதன் நடைமுறைகளை திருத்தி அமைக்கும் நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை சொல்லக்கூடிய ஆர்டிகல் 367 ஏதாவது திருத்தம் கொண்டு வரணும்னாலும் நமக்கு நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை ப்ளஸ் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களுடைய சாதாரண பெரும்பான்மை வேணும். அடுத்தது கடைசி கொஷினுங்க, 15வது கொஷின். நாடாளுமன்ற நடைமுறை விதிகளை உருவாக்க தேவைப்படும் நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மை என்ன? முன்னாடியே பார்த்தது தான். சிறப்பு பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை, முழுமையான பெரும்பான்மை, சாதாரண பெரும்பான்மை. நாடாளுமன்றம் அப்படின்னு வந்துட்டாவே நாடாளுமன்றத்தில் இந்த நடைமுறை விதிகளை உருவாக்குறது, நாடாளுமன்றத்துடைய அந்த உறுப்பினர்களுடைய ஊதியத்தை முடிவு பண்ணுறது, அவங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்களுடைய அந்த சிறப்புரிமைகளை உருவாக்குவது, மாற்றுவது, அது தொடர்பாக ஏதாவது சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா நாடாளுமன்றத்துடைய சாதாரண பெரும்பான்மையே போதுமானது தான். ஓகேங்களா? சிறப்பு பெரும்பான்மை வேண்டியதில்லை, அறுதி பெரும்பான்மை வேண்டியதில்லை, முழுமையான பெரும்பான்மை வேண்டியதில்லை. நாடாளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மை போதுமானது. அவைக்கு வருகை தந்து வாக்களித்தவர்கள் 50% சப்போர்ட் இருந்தால் என்ன பண்ணிடலாம்? நாடாளுமன்ற நடைமுறை விதிகளை உருவாக்கிடலாம். அப்போ நாடாளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மை, தனி பெரும்பான்மை, எளிய பெரும்பான்மை தேவைப்படக்கூடிய அரசியலமைப்பு திருத்த வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவைக்கு அப்படின்னு சாதாரண பெரும்பான்மை அப்படின்னா அவைக்கு வருகை புரிந்து வாக்களிக்கும் நபர்களில் 50% மேலே சப்போர்ட் வாக்களிக்கிறது, மாநிலங்களை உருவாக்குறது, மாநிலங்களில் கீவேர்டு உங்களுக்கு, மாநிலங்களை உருவாக்குறது, அதனுடைய எல்லைகள் மாற்றுறது, பெயரை மாற்றுவது. ஓகேங்களா? அடுத்தது மாநிலங்களில் மேலவையை உருவாக்குறது, நீக்கிறது. அப்புறம் 2ஆம் அட்டவணை தொடர்பானவை. அடுத்தது 5ஆம் அட்டவணை தொடர்பானவை. 2ஆம் அட்டவணைன்னு வரும்பொழுதே 5ஆம் அட்டவணை 6வது அட்டவணையும் படிச்சுக்கணும். அப்புறம் நாடாளுமன்றம்னு வந்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்திக்கணும். நாடாளுமன்றத்துடைய அந்த அமர்வுகளுடைய அந்த குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கையை முடிவு செய்கிறது, உறுப்பினர்களுக்கான ஊதியம் மற்றும் படிகள், நாடாளுமன்ற நடைமுறை விதிகளை உருவாக்குதல், அதுக்கப்புறம் நாடாளுமன்றம் அதனுடைய குழுக்கள் மற்றும் அதனுடைய உறுப்பினர் அவங்களுடைய சிறப்புரிமைகள் பற்றியது, நாடாளுமன்றத்தில் ஆங்கில மொழி பயன்பாடுன்னு வரும்பொழுதே அலுவல் ஆட்சி மொழியை பயன்படுத்துதல், இது தொடர்பானதில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னாலும்
சாதாரண பெரும்பான்மை போதும். அதுபோக உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை முடிவு செய்கிறதுக்கு, உச்சநீதிமன்றத்திற்கு மேலும் அதிக அதிகாரம் வழங்குதல் இதற்கு. அடுத்தது குடியுரிமை அளித்தல் ரத்து செய்தல், இது ரெண்டுக்குமே உங்களுக்கு சாதாரண பெரும்பான்மையே போதுமானது. அதுக்கப்புறம் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல்கள் தொடர்பானது ஏதாவது சேஞ்ச் பண்ணால் அதுக்கு உங்களுக்கு சாதாரண பெரும்பான்மையே போதும். தொகுதிகளின் எல்லைகளை வரையறுத்தல், யூனியன் பிரதேசங்கள் தொடர்பானது 5ஆம் அட்டவணை, 6ஆம் அட்டவணை, 2ஆம் அட்டவணை. 7ஆம் அட்டவணைக்கு என்னங்க வேணும்? சிறப்பு பெரும்பான்மை, நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை, அதுபோக பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களுடைய எளிய பெரும்பான்மை வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? நம்ம இப்போ 15 கொஷின் பார்த்துட்டோம். நீங்கள் 15க்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் முடிஞ்சதுக்கப்புறம், வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் போக போக கமெண்ட் பண்ணாதீங்க, உங்களுடைய மார்க்கை பார்க்க முடியாது. ஓகேங்களா? எல்லாத்தோடையும் மார்க்கையும் பார்க்க முடியாது. லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரெகுலராக லைவ் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? நீங்கள் தெரியலை அப்படின்னா ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா இது ஒரு ரிவிஷனாக இருக்கும். ஓரளவுக்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள்லாம் மறக்குது, என்ன பண்ணாலும் மறக்குது அப்படிங்கும்பொழுது இந்த இடத்துல நம்ம திரும்ப திரும்ப பார்க்கும்பொழுது நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஓகேங்களா? சில விஷயங்கள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். யாரும் இது ஆக வேணாம், திரும்ப திரும்ப சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இதுவாகாதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறதுனாலையோ கேட்குறதுனாலையோ மட்டும்தான் நமக்கு மறக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மனசில் நல்லா பதிய வைக்க முடியும். உங்கள் மனசில் நல்லா பதியணும் அப்படிங்கிறக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, டைம் ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஓகேங்களா? இது எக்ஸாமில் நீங்கள் லைவ் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணும்பொழுது ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்குறோம், அது ஓகே. அது ஒரு டைப் ஆஃப் ரிவிஷன். அப்படின்னா நம்ம ஒருத்தவங்க கொஷின் கேட்க ஆன்சர் சொல்கிறது, அது ஒரு டைப் ஆஃப் ரிவிஷன். நம்மளுடைய ரிவிஷனுடைய அந்த டைப்பை நிறையா டைப்பில் பண்ணி பார்க்கணும், ஒரே டைப்பில் பண்ணி பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படி பண்ணி பார்த்தோன்னா தான் நமக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆகிறது, ஒரு மாதிரி ஆகிறது. லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது, அப்புறம் கொஷின் போட்டு பார்க்குறது, இல்லை யாராவது உங்களோட ஃப்ரெண்டை வச்சு கொஷின் கேட்க சொல்கிறது, இது மாதிரி ரிவிஷன் பண்ண தான் நம்ம பாயிண்ட்ஸை நம்ம மனப்பாடமாக வச்சுக்க முடியும். அதுக்காக தான். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை, உங்களுடைய மார்க்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த லைவில் சந்திப்போம். நன்றி.